ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மூன்றே விஷயங்கள் பேச போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரஞ்சித்தும் அமீரும் கடந்த 5 வருஷங்களா எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்க? இப்போ திடீர்னு முளைச்ச நீட்டை எதிர்க்கிற மாதிரி திடீர்னு போராட்டத்தை குதிச்சிருக்காங்களே. நீட்டி ரத்து செய்யணும் தானே சொல்லி போராட்டத்தில் இருக்கீங்க. அங்கே எங்கே வந்துச்சு ஜாதி? அங்கே எங்கே வந்துச்சு ஜனநாயகன்? இந்த நீட் தேர்வு ரத்து இந்த போராட்ட காலத்தில் திமுகவுக்கு என்ன வேலை? அரசியல் கட்சியாக செயல்படலாம், ஓகே. இதில் திமுகவுக்கு என்ன வேலை? இதுல திமுக அரசியல் ஆக்குறதுக்கான காரணம் என்ன? ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன் இவங்க இந்த நீட் தேர்வை இப்ப ரத்து பண்றதுக்கான போராட்ட களத்தை குதிச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், பண்ணட்டும். இது தமிழகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனால் இதுல என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்ப இருக்க தாவைக்க அரசை நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நீங்க உங்களுடைய சிந்தனையில் உள்ள அரசியலை இந்த நீட் தேர்வு மூலமா புகுத்த பாக்குறீங்க. அது ஆக்சுவலா தவறான விஷயம். இது மக்கள் மத்தியிலே சரி, மாணவர்கள் மத்தியிலே சரி சுத்தமா ஈடுபடாது. இதுதான் ரஞ்சித் அவர்களும் பண்ணாங்க, அமீர் அவர்களும் பண்ணாங்க. வெற்றிமாறன் அவர்கள் இந்த விஷயத்துல ஆக்சுவலா அவர் கலந்துருக்காரு. ஆனா அவருடைய நிலைப்பாடு என்ன? இது மாதிரி விஷயம் நடக்குது, அப்ப இதை கண்டிக்கலாமா? இது சுத்தமாவே ஃபுல்லாவே தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றிய அவர் மீதான அவர் நீட்டுக்கு எதிர்பார்க்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்றதுக்கான வேலை இது கண்டினியூவா நடந்துகிட்டே இருந்தது. ரஞ்சித்தும் அமீர் அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப இருக்க முதல்வர் அவர்கள் அவர் நடிகராக இருக்கும் பொழுது மூஞ்ச கட்டிக்கிட்டு போராட்டத்தில் உட்காந்தாரு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்து இந்த நீட்டு அதாவது நீட் போராட்ட காலத்துல சிலர் பங்கேற்பதற்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா பல பேர் ஜனநாயகனை பார்ப்பதற்காக போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு? அதுல உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? உங்களை யாரு ஜனநாயகனுக்கு முன்னாடி உங்களுக்கு போராட்ட காலத்துக்கு குடிக்க சொன்னது? எவன் சொல்லி உள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பல பேரால எழுப்பப்படும். ஓகே, 50 நாளா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க மத்தியில சிஜேபி அவங்க போராட்ட காலத்தில் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜனநாயகத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள்ல இருந்து உங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சு, உங்களுடைய திருவிளையாட ஆரம்பிச்சு, உங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்ற ட்ரை பண்ணீங்க. அது வேகலை. ரஞ்சித் அவர்கள்ட்ட வருவோம். ரஞ்சித் அவர்கள் இந்த 5 வருடங்கள்ல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு முதற்கொண்டு தலித்துக்கு எதிரான எவ்வளவு சம்பவம் நடைபெற்றது. அப்போ ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதான பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த கொந்தளிக்காத அவரு இப்ப கொந்தளிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அனிதா அவர்கள் அந்த மாணவி உயிரிழந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு நீதி கேட்கணும் அப்படின்னா அப்பவே நீங்க களத்தில் குறித்து பெரிய போராட்ட களத்தை ஏற்படுத்தியிருக்கணும். பெரிய போராட்டத்தை நடைபெற செய்து நீங்க என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும். அப்போ பண்ணலையா? சரி, வினாத்தாள் லீக் ஆனிச்சு. லீக் ஆனது மூலமா நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது மூலமா பெற்றோர்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. சிலர் உயிரிழக்கும் செஞ்சாங்க மாணவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்போவாச்சும் நீங்க களத்துக்குள்ள குதிச்சிங்களா? அப்போ உங்களுடைய இந்த மாணவர்கள் மீதான, அனிதா அவர்கள் மீதான இந்த அக்கறை எங்கே போனது? மிஸ்டர் ரஞ்சித், அமீர் அவர்களே, திமுகவுடன் கள்ள தொடர்பு இருக்கிற அமீர் ரஞ்சித் அவர்கள் எந்த தொடர்பு இருக்காருன்னு ஆக்சுவலா அவருக்கே தெரியாது. அவர் பஸ் தலித்துகளுக்கு எதிராக இருக்காரா, தலித்துகளுக்கு ஆதரவா இருக்காரா அப்படிங்கிற விஷயமே தெரியாது. தலித்துகளுக்கு ஆதரவா இருக்கிறது மாதிரியான ஒரு போக்கை கிரியேட் பண்ணுவார். புரியுதா? சரி, அம்பேத்கர் சிலையை கால் மேல கால் வச்சுட்டு அவர் சிலையை திறக்க முடியல 5 வருஷமா. அப்ப என்னத்தை நீங்க கிழிச்சிட்டு இருந்தீங்க? அப்போ திமுக ஆட்சி இருந்ததுல அவங்கள எவ்வளவு கொஸ்டின் நீங்க கேட்டீங்க? இப்போ ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா, அப்போ வாயை திறக்கவே முடியாது. எவனும் வாயை திறந்தா குண்டாசலத்துக்கு உள்ள போட்டுருவானுங்க. இப்போ ஃப்ரீடம் கொடுத்துருக்கு இந்த அரசு. நீ என்ன வேணாலும் பேசலாம், எல்லாரும் கருத்துரிமை உண்டு அப்படிங்கிற காரணத்துக்காக ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க. அந்த சூழ்நிலை அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அது எதுக்கு எதிராக பேசலாம்? அவருக்கு எதிராகவே எல்லா வேலைகளையும் திருப்பி விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒருபோதும் இந்த அரசு அனுமதிக்கவே அனுமதிக்காது. சரி, ஓகே. செகண்ட், ஜாதியும் ஜனநாயகமும் எங்க வந்துச்சு? ஜாதியும் ஜனநாயகமும் இந்த நீட் தேர்வு போராட்டத்துக்குள்ள எங்க வந்துச்சு? ஏன் அதை உள்ள கொண்டு வரீங்க? நீட் தேர்வு என்பது பொதுப்பட்டியலுக்கு மாநில பட்டியலுக்கு மாற்றணும். காங்கிரஸ்காரங்க பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு அதை மாற்ற விட மாட்டாங்க. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ், பிஜேபி, இப்போ இருக்க டிஎம்கே, இவங்க 3 பேர் தான் காரணம் இந்த நீட் தேர்வுக்கு. இந்த 3 பேரை யார் விமர்சித்தா? நீட் தேர்வு இப்ப நடைபெற்று இருக்கிறதுக்கு காரணம் யாரு? காரணம் இதை விமர்சிக்க யாருக்காவது திராணி இருக்கா? நீங்க டிவிக்கு அரசை குறை சொல்றதுக்கான கொஞ்சம் தார்மீக உரிமையை கூட கிடையாது, தகுதியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு உள்ள பேச வேண்டிய அவசியம் என்னது? ரஞ்சித் அவர்கள் ஜாதியை உள்ள கொண்டு இருக்கிறார், தாவேக அரசை உள்ள விமர்சனம் பண்றாரு. நீ எதுக்கு வந்த? ஃபர்ஸ்ட்
டிவிகே அரசு விமர்சனம் பண்ண வந்தியா, நீட் தேர்வை ரத்து செய்யணும் அதுக்கு போராட்டத்துக்கு வந்தியா? உன்னுடைய அஜெண்டாவே நீ இதில் செயல்படுத்த பார்க்குற. ஆக்சுவலாக இதானே தெரியுது. இதன் மூலமா இந்த அரசை பலவீனப்படுத்துறது. இந்த நோக்கம் அதுதான். 5 வருஷமா கொஸ்டின் கேட்காத நீ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறனா அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி எழுப்பப்படும். ஓகேவா? இப்போ நீ சாதியை பத்தி தலித் சமுதாயத்திற்கு ஆதரவான விஷயங்கள் நிறைய பேசலாம், பேச வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அங்க வந்து போயிட்டு பேசாம இங்க வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அம்பேத்கர் சிலை ஏன் கால் போட்டு இன்னும் ஏன் உங்களால் திறக்க முடியல? அப்ப என்ன ஆட்சி மாற்றம் இது? இது அந்த ஆட்சி மாற்றமா? இல்ல 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, வன்னியரசு அவர்கள் தவிர மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? எதுக்கு பேருக்கு மட்டும் 8 அமைச்சர்கள் சொல்லிக்கிறீங்க? ராஜ்மோகன் அவர்கள் எனக்கு தலித்தானே ஃபர்ஸ்ட் தெரியாது. அவர் அறிவிச்ச பிறகுதான் அந்த தொகுதியில் இன்ன பிறகு அவர் தலித்துங்கிறதே தெரியும். அதற்கு அவர் பொறுப்பா? அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சாம வச்சுக்கிறது யார் பொறுப்பு? அப்போ நான் தலித்துன்னு பச்சை குத்தி ஒட்டணுமா வந்து உனக்கு? அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஃபுல்லா எழுப்பப்படுது இல்லை? அப்ப இதன் மூலமா இந்த கருத்து மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த தாவேக அரசை மாற்றம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சுட்டி காட்ட வரீங்க, பலவீனப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க. நீட் தேர்வை பத்தி பேச வந்தவன் பிஜேபியை விமர்சனம் பண்ணலாம், காங்கிரஸ் விமர்சனம் பண்ணலாம். இவ்வளவு நாள் பாதுகாத்துச்சுல ஏடிஎம்கே டிஎம்கே அரசு, அதை நீ விமர்சனம் பண்ணலாம். என்ன சொல்றதுன்னே தெரியல உங்களை பத்தி. அடுத்த தலைவர் வந்து அமீர் அவருக்கு இந்த நீட் தேர்வை பத்தி பேசுறதுக்கான என்ன தகுதி இருக்கு? ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒருத்தவரோட ரொம்பவும் இணக்கமா இருந்தார். அவர் யாருன்னா, இங்க வந்து டிஎம்கேக்கு போதைப் பொருளை கடத்தி கொடுக்குற ஒரு மாஃபியா, போதைப் பொருள் மாஃபியான்னு சொல்லலாம் அவரை. அவர் கூட ரொம்ப பழக்கத்தை வச்சுக்கிட்டு அவரு கைத இந்த வழக்குல மாட்டினதுக்கு அப்புறமும் என்ன கருத்துக்களை தெரிவிச்சார் அமீர் அவர்கள்? இவர் வந்து திமுகவுடன் ஆனா ஆல்ரெடி சொன்னால கள்ளத்தொடர்பு இருந்துக்கிட்டு நிறைய வேலைகள் அவ்வப்போது அவரால் முடிஞ்சதை கண்டிப்பா அங்கங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதை யாருன்னு எவ்வளவு நம்புறதுக்கான ஐடியா இல்லை. கருத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் கேட்கிறா? ஜீரோ வேல்யூ. அப்படிதான் இந்த போராட்டக்கிழமை நிரூபிச்சிருக்கு. சரி, 3வது, திமுக காரங்களுக்கு நீட் போராட்ட காலத்துக்குள்ள என்ன வேலை? அது வர்றதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் உங்களுடைய கட்சியை கொண்டு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க? இதுதானே எல்லோரும் எழுப்பப்பட்ட கேள்வி. இதன் மூலமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கட்சியில இருந்து உங்களுடைய ஆளை உள்ள கொண்டு போனாங்க, அங்க மூக்கடைச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. இங்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, கட்சி சார்பா எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு மாணவர் போராட்ட காலத்துக்குள்ள போனீங்க, ஜூலி அவர்கள் ஆட்டோ ஏறி குதிச்சு ஓடிட்டாங்க. ஜென்சி டிஎம்கே போட்டு டிஷர்ட் போட்டுட்டு வந்து இங்க உட்காராதீங்க. உங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை இந்த மாணவர் நிலைப்பாடுகளோ உள்ள புகுத்த பார்க்காதீங்க, கட்சி சாயத்தை பூச பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசி மூக்கொடைச்சு ஓட விட்டுட்டாங்க. அப்போ மக்களுக்கு எல்லாமே பக்கவா தெரியுது. நீட் தேர்வு எதற்கு, எதனால வந்துச்சு, யாரால வந்துச்சு, இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த மக்கள், அறிவு சார்ந்த மக்களுக்கு எல்லாமே பக்கவா தெரியும். நீங்க வேணா இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள் மக்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது என்பதை இந்த 2026 தேர்தல் மூலமா உங்கள்ட்ட நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. நாங்க எப்படி இனிமேலும் எப்படிப்பட்ட விஷயங்களை, எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நிரூபணம் படுத்தியிருக்காங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து. இந்த திமுக அவங்களுடைய நாடகம், விஜய், அமீர் அவர்களுடைய நாடகங்கள்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.